சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் நாளை மேற்கொள்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? சென்னையில 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரத்திலிருந்து சிறுசேரி சிப்காட், மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் மற்றும் பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையில 3 வழித்தடங்கள்ல இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த வழித்தடங்கள்ல முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வினை ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் மேற்கொள்ள இருக்கிறது. நாளை முதல் 3 நாட்கள் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி இந்த ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆய்வின் போது பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்த முதல் 2 நாட்களும் 3வது நாள் மெட்ரோ ரயிலை 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி ஆய்வுகள் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல இந்த ரயில்களில் இருக்கக்கூடிய பயணிகள் அவசர காலங்களில் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி, தீ விபத்து ஏற்பட்டால் செயல்படக்கூடிய அதனை உடனடியாக அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் என்னென்ன வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ரயிலின் இருக்கக்கூடிய உபகரணங்கள் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் செயல்பாடு அதனை சீர் செய்வதற்கான அமைப்புகள் மற்றும் ரயிலின் இழுவை அமைப்பு ஆகியவை சரியாக இயங்குகின்றனவா என்பது குறித்த அந்த சோதனைகளானது நடைபெற இருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி சோதனை செய்து அறிக்கையை மத்திய அரசிடம் விரைவில் சமர்ப்பிப்பார் என்று தெரிகிறது. அதன் பிறகு மத்திய மாநில அரசுகள் ரயில் சேவையை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.